சந்தோஷம். ஞான கொடியேற்றும் காலம். அதனால் அனைவரும் கொடியேற்று செல்லலாம். தற்போது ஞானக்கொடி ஏற்றி சிறப்பித்த மகான் அவர்களுடைய மருமகன் அவர்கள் மெய் ராஜேந்திர வர்மா கிருஷ்ணகிரி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார். சந்தோஷம். வணக்கம். அவர் பஞ்சநாதன் அவர்கள் வரவேற்பு அளிக்கும்போது நம்மளுடைய மானுடைய மருமகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்கிறேன் என்று கூறினார்கள். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் மருமகனாக மட்டும் வரவில்லை, உங்களைப் போல் நானும் ஒரு சீடன். காரணம், 47 வருஷத்திற்கு முன் அவருடைய மகளை கைப்படுத்தேன். நானும் மனிதன்தான். பெரிய குடும்பத்திலே பிறந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும்போது எனக்கும் சில இடர்பாடுகள் ஏற்பட்டது. அதற்கு முன்னால் இன்னொன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் 3 வழியிலே நடுவில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு பக்கம் அரசியல். என்னுடைய பார்ட்னர் அருகாமையுள்ள பாண்டிச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர், 1932 செவாலியர் பட்டம் பெற்றவர். அங்கே அரசியலின் காரணமாக அவர் அந்த காங்கிரஸ் இயக்கத்திலே இணைந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துவிட்டு பிறகு அவரை முதலமைச்சராக அழைக்கும்போது ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார். நான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் போராடினேன், நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு ஆசைப்படல, சுதந்திரம் வாங்கி விட்டதே போதும்னு அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டார். அடுத்தபடியாக என்னுடைய தகப்பனார், அவரும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக 1952 68 வரலையும் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து செயல்பட்டார். பெருந்தலைவர் காமராஜருடைய சட்டசபை அங்கத்தினராக இருக்கும்போது 1952 என்னுடைய தகப்பனாருக்கு 25 வயசு தான். காமராஜருக்கு செல்லப்பிள்ளை. அது அரசியல் வாழ்க்கையிலே அது ஒரு பகுதி. ஸோ ஒரு பக்கம் அரசியல். அடுத்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய தகப்பனார் 4 கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தார். அவர் இறந்த பிறகு அந்த பொறுப்புகள்லாம் என்னிடம் சேர்ந்தது. நான் அப்போ கூட சொன்னேன் எங்கள் கிராமத்து ஜனத்துக்கிட்ட, என்னத்துக்குப்பா நான் அப்படி இருந்துட்டேன், எனக்கு இது ஏபிசின்னு தெரியாது, தயவுசெய்து என்கிட்ட திணிக்காதீங்க, நான் ஃப்ரீயாக சுற்றி இருந்தேன், தயவுசெய்து திணிக்காதீங்க. இல்லை நீங்கள் தான், ஏன்னா என்னுடைய தகுதி எனக்கு இருக்கிறதா இல்லையான்றது அது வேறு விஷயம். பட் ஜனங்க பொறுப்பாக அப்பா இருந்தால் இல்லைங்க, அப்பா விஷயம் வேறு, எனக்கு அவருக்கும் ஏணி வச்சேன், தொந்தரவு பண்ணி இது பண்ணி சேர்த்தேன். சரி, அவங்க விருப்பத்துக்கு மாறாக நான் போகக்கூடாதுன்னு நானும் ஏற்றுக்கிட்டேன். அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் 1947 தேன்மொழியை கைப்பிடிக்கும்போது எங்கள் மாமனார் யார் என்னன்றதை சொன்னாங்க. ஆனால் அவர் மணியகாரன் தான் சொன்னாங்களே ஒழிய இந்த மாதிரி சமாச்சாரத்தில் அவர் ஈடுபாடு இருக்குதுன்ற விஷயமே எனக்கு தெரியாது. திருமணமான பிறகு நான் பார்க்கும்போது அவர் முன்னால் ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் ஆட்கள் வந்துட்டு திடீர்னு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் மனைவி கிட்ட, என்ன இது திடீர்னு ஆளுங்க வராங்க போகிறாங்க, என்ன இதுன்னு.
அது சொல்லி இந்த மாதிரி அவர் ஏதோ அது எனக்கு அப்போ புரியல ஆக்சுவலாக சொல்லப்போனால். அப்புறம் காலத்து பிறகு வந்து பல சூழ்நிலையில் ஏதோ ஒரு இது ஏற்படும் போது அப்போ தான் தெரிஞ்சுது இவர் இது மாதிரி இந்த தியான இதில் வழிபாடு இருக்குது எல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுனால அவரும் குறிப்பாக வந்து நிறைய அந்த இதனால் உணர்வுகள் இதனால் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட சீடராகி இன்று அவருக்கு வாழ்க்கையிலே நல்லா முன்னேறி கொண்டு போகிறான்னு என்னோட அம்மையாரும் சொன்னாங்க, மற்றவங்களும் சொல்லி கொண்டு இருந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வரும்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ பார்க்கும்போது இந்த அரசியலோ இல்லை அந்த ஆண்டவன்கிட்ட நான் வந்து எதுவுமே எடுபடலை. அப்போ இவர்கிட்ட வந்து சரணாகதியான சீடான அவர் 3 ஸ்டேஜ் உங்கள் மாதிரியே கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஈரோட்டில் தான் நினைக்கிறேன், செகண்ட் ஸ்டேஜ் இன்னொரு ஊர், தேர்ட் ஸ்டேஜ் வந்து உங்கள் இது பயிற்சி முகாம் நடக்குது இதில் ஏற்காடில், அங்கே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தியானத்தை வந்து தொடர்ச்சியாக நான் அது உணர ஆரம்பிக்கும் போது அப்போ தான் நான் மனிதனாக உணர ஆரம்பித்தேன். ஆனால் அந்த தெய்வீக இது வந்து என்கிட்ட திணிக்கப்பட்டது. பட் திணிக்கப்பட்டிருந்தாலையும் நான் விலகலான்னு பார்த்தா முடியல. ஒரு தடவை ஒரு பெரிய மகான் எங்ககிட்ட பேசும்போது, சரி எனக்கு வந்து இதிலெல்லாம் ஈடுபாடே கிடையாது, பட் என்னை திணிச்சிருக்காங்க, எனக்கு வேறு வழியில் எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போ அது ஒரு பக்கம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இல்லை உங்களுக்கு வந்து திணிக்கப்பட்டதில்லை, உங்களுக்கு அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நீங்கள் அங்கே உட்கார முடியும், இல்லைனாலும் உங்களால் உட்காரவே முடியாது, நீங்கள் அங்கே வந்து தர்மகர்த்தாவும் இருக்க முடியாதுன்னு. அது ஸோ என்ன 3 இடத்துல லாக் ஆகியிருக்கேன். இன்றைக்கும் அரசியல் இருக்கேன், இன்றைக்கும் அந்த ஆன்மீகம் இருக்கேன், இன்றைக்கும் எங்களுடைய மாமனாருடைய சீடராக இன்னியும் நான் அந்த இதில் தான் நான் பேசிட்டு கொண்டு இருக்கின்றேன். இதில் பார்க்கும்போது ஒரு விஷயம், எனக்கு எல்லா இடத்துலையும் அவருடைய உபதேசம், அவருடைய அந்த உணர்வுகள் தான் எனக்கு வந்து வழி நடத்தி கடவுளையே அவர் வழி நடத்திட்டு போகிறேன்னு நான் தைரியமாக சொல்கிறேன். கடவுளுடைய வேலை செய்கிறதுல எனக்கு சில இடர்பாடு வந்தது. உங்களுக்கு தான் தெரியும், அம்மையார் அவரெல்லாம் ரொம்ப அழகாக சில பேர் பொறாமை பற்றி எப்படியெல்லாம் இதானது எப்படியெல்லாம் நிவர்த்தியெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, திடீர்னு வந்து ஒரு கோயில் நான் ஈஸ்வரன் கோயிலுக்கும் அதாவது நடராஜர் கோயிலுக்கும் நான் தர்மகர்த்தா இருக்கேன். அதில் ஒரு ஐயரை வந்து உள்ளே நுழைக்கிறாங்க. இன்றைக்கி தான் சொல்கிறேங்க, இப்போ இந்த ஆலயத்தில் தான் எல்லாமே தப்பு நடக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், தப்புன்னா அந்த ஊர் ஜனங்க வந்து அந்த கடவுளை வந்து பக்தியாக கும்பிட்றதில்ல. அந்த திருவிழா ஏதோ வந்து அன்றைக்கி தான் வந்து குச்சிட்டு போனால் அந்த பக்தி இது வந்து அங்கே வந்து சாமியும் கும்பிட்டதுன்னு நானே பார்த்துருக்கேன். ஆனால் வெளியூர்லேருந்து தான் வந்து பக்தியாக கும்பிட்றாங்க கொள்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஐயரை கொண்டாந்து வைக்கிறாங்க. அவர் மூலியமாக சில தவறான இதில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. உடனே எனக்கு இந்த தீட்சை வாங்கினதுனால நான் வந்து கிளியராக இருந்தேன். என் பிரதர் மற்றவங்கெல்லாம், என்ன நீ இவ்வளோ பவர்ஃபுல், நீ இவ்வளோ இதாக இருக்க, நீ வந்து தர்மகர்த்தாவாக இருக்க, அப்படி இருக்கும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ வேறு ஆளை போட வேண்டியது தானே என்ன இன்னும் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக சொன்னேன்னா உடனே அது ஃபர்தராக ப்ரொவோக் பண்ணுவாங்கன்றதுக்காக, சரிப்பா நான் அப்படியே எங்கள் மாமனாருடைய அதான் அப்படியே கூலாக நான் இருந்துட்டு, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு. ஒன்று தான் அவருடைய இது வந்து என் மனசில் பட்டது. இங்கேயும் சில அம்மையார் அவர்கள்லாம் சிலர் சொன்னார்கள், அதாவது இன்னொருத்தரும் ரொம்ப அந்த வேவ்ஸில் அப்படியே போகிறது, நாம் அதோடு போனால் தான் அது அப்படியே கிளியர் ஆகும்ன்ற மாதிரி நான் ஒன்று மனசில் பட்டது. உள்ளே அந்த ஆண்டவன் இருக்கார், அவரை நம்பி தான் எல்லாம் வராங்க. இந்த ஐயரை அவர் தான் அந்த பூஜை பண்ணுறாரு. அந்த ஆண்டவனே அவர் செய்கிற பூஜையை ஏற்றுக்கிட்டு போது நான் போய் ஏன் குறுக்க நிற்கணும்? அவர் செய்கிற தப்பெல்லாம் நிச்சயமாக அவர் ஏற்றுக்க மாட்டார். ஒரு நாள் இருந்தால் இல்லைனாலே அவரே வெளியே அனுப்பிச்சிடுவார், நாம் வழி அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அவருடைய உணர்வு தான் எனக்கு அன்றைக்கி வழிகாட்டுது. அதில் கரெக்டாக திடீர்னு இப்போ சமீபத்தில் திடீர்னு ஒரு நாள் ஊரில் வந்து சொல்லி, என்னால் இனிமேல் நடத்த முடியாது கொள்ள முடியாது, என்னை விட்டுன்னு ஓடி போயிட்டேன்.
ஸோ நான் வந்து அரசியலுடைய அந்த ஒரு இதுவும் குடும்ப இதுவும் வச்சுட்டு தைரியமாக எடுத்து தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அது பெரிய தப்பாக இருக்கும். பல ஊர்களில் பார்க்குறேன், இந்த தர்மகர்த்தாவும் ஊருக்காரருக்கும் பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸு இதுன்னு நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவருடைய உணர்வுனால் இன்றைக்கி நான் அந்த 4 கோயிலுக்கும் அந்த நிர்வாகத்தை செய்து கொண்டு அமைதியாக நன்றாக நடத்தி கொண்டு வருகின்றேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, லெட் இட்ஸ் டேக் இட்ஸ் ஓன் டைம், ஆட்டோமேட்டிக்காக அது இதாகன்றது தான் அவருடைய கருத்து, அவருடைய இது. அவர்கிட்டருந்து நான் தெரிஞ்சு கொண்டது அது ஒன்று. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கூட நினைப்பாங்க ஜெயபாலோ இல்லை இவர் சேதுமா ஒன்றும் கரெக்டாக வராது. காரணம் என்னென்னா, அந்த சீடன்ற உணர்வு இன்னும் எனக்கு இருக்குது. அதோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்கள் மாமனார் இருந்தபோது அவர் செய்த காரியங்களோட இன்றைக்கி நடக்குதுங்களே, அதான் மாபெரும் இது. அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கவங்களும் தான் ஆண்டவன் ஏன்னா நான் வேறு வழியில் அது போல ஆண்டவனும் என்னுடைய குருநாதரும் மாமனாரும் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மேலும் வந்து இது வந்து ஒரு பக்கம் வந்து ஈரோடுலேருந்து இதை வந்து இங்கே கொண்டாந்து சேர்க்கும்போது என்ன இது மாதிரி அவர் அங்கே இருந்தது இங்கே வருதுன்னா, அதில் வந்து அவருடைய உணர்வு இங்கே இருக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணனால்தான், அவருடைய உணர்வுனால்தான் இங்கே வந்தது. யாரோடைய முயற்சி எதுன்னு இல்லை, அவர் ஃபீல் பண்ணார், நீங்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ணாலே இட்ஸ் எ கிரேட் திங். இட் இஸ் நாட் எ ஈஸி ஜோக். எல்லாம் பணம் கொடுக்கலாம் கொள்ளலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் முக்கியம். அதனால் இன்றைக்கி முன்னென்ன செய்கிற அத்தனை சீடர்களுக்கும் நான் ரொம்ப என்னுடைய மாமனாரும் குருநாதன் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு சந்தோஷம். அடுத்ததாக காஞ்சிபுரம் பீடம் ஞானாசிரியர் சிவராஜேந்திரன் அவர்கள். சந்தோஷம். வாழ்க வாழ்வாங்கு. சத்குருவே சரணம். குருவினுடைய அருளாலும் அந்த தீர்வினுடைய அருளாலும் நாம் அனைவரும் இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விழாவில் பங்கெடுப்பதை மிகவும் மகிழ்ச்சியாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மகானோடு எல்லோரும் அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து சொல்லிகிட்டு போது ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவங்களை சொல்லும்போது அந்த அனுபவம் வந்து அவங்கள மட்டும் சார்ந்ததில்லை, நம்ம எல்லோருடைய அனுபவமாகவே அது நம்ம எல்லாம் உணர்ந்திருப்போம். இங்கே நிறைய பேர் வந்து சாமிஜியோடு இருந்தவங்க, அவரோட பயணம் செய்தவங்க நிறைய பேர், புதிதாக வந்தவங்களும் சிலர் இருப்பாங்க. மகான் வந்து தனியாக எதுவும் ஒன்று சொல்ல வரலை. ஏற்கனவே இருந்த இந்த இந்த பழமையான இந்த பாரதத்தின் மிக அற்புதமான ஆன்மீகத்தை நமக்கெல்லாம் இந்த பாமரனுக்கும் புரியக்கூடிய வகையில் மிக எளிமையாக நமக்கெல்லாம் எடுத்து, இந்த தாய் வந்து பரிந்து ஊட்டம் என்ற ஒரு ஏதோ ஒரு தமிழில் ஒரு வாசகம் வரும், அந்த போல் நமக்கு எப்படி இந்த ஒரு குழந்தை நமக்கு உணவை கொடுத்தா இந்த குழந்தைக்கு ஜீரணமாகமோ அப்படி நமக்கெல்லாம் இறங்கி வந்து நமக்காக இந்த ஞானத்தை அமுதமாக நமக்கெல்லாம் கொடுத்தாரு. இன்னும் கொடுத்துட்ருக்கிறார், கொடுப்பார், எப்பவும் அது நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் எவ்வளோ, அதாவது நம்மளுடைய இறைத்தன்மையோட எவ்வளோ நம்ம நெருங்கி வரணும் அப்படின்றதற்கான அனுபவத்தை தான் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அவருடைய தத்துவங்களாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், எல்லாம் நமக்காக நம்மளுடைய உயர்வுக்காகவே அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும். மகானோடு நாம் இருந்த அந்த அற்புதமான தருணங்கள் எல்லாம் ஒவ்வொரு இந்த இடத்துல வரும்போதும் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போதும் நமக்கு அந்த நல்ல அனுபவங்கள், இப்போ ஒருத்தர் நம்ம சந்திக்கும் போதே அந்த
இந்த உறவு பரிமாற்றத்தை நம்ம பகிர்ந்துக்கும் போது என்ன நினைக்கிறோன்னா, மகான் தான் அங்கே வந்து முன்னிருந்து நம்மளை அந்த மலர்ச்சியை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வரும்போது, இப்போ மகானை நம்ம சந்திக்கிறோம், இல்லை மகானுடைய அந்த ஸ்பரிசத்தை நம்ம பெற வரோம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை எனக்குள்ளே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்காக தான் இங்கே வரும்போது ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடியது மகான் நமக்காக காமிச்சிட்ருக்கிறார். அந்த காமிச்சிட்ருக்கிற அந்த தன்மையை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் கூடுவதற்கான நோக்கமே என்னென்னா, இந்த நல்ல தன்மைகளை நாம் அப்பப்போ நினைவுபடுத்திகிட்டே இருக்கணுன்றதுக்காக தான். அவரோடு இருந்த அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு நாள் நாங்கள் நம்மண்டியில் வந்து ஒரு தைப்பூசம் நாள் அன்னைக்கு அவரோட தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ இந்த நிறைய பேசிகிட்டே இருந்தோம். சாமிஜிக்கு ரொம்ப அவர் எப்படின்னா ரொம்ப குழந்தைத்தன்மையாக தான் அவருடைய விவரங்கள் எல்லாம் சொல்லிகிட்ருப்பார். அப்போது நாங்கள் நடந்து வரும்போது கையை பிடிச்சிட்டு நடந்து வரோம். அப்போது நான் அவர் கையை பிடிச்சிட்டு வரேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவர் தான் நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு நடந்துட்டு வர்றார். நம்மளை எல்லாருடைய பிடிமானமும் எங்கே இருக்குன்னா அவர் கைக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்றத நான் தவத்திலையும் சில நேரத்துலையும் உணர்ந்தோம். ஏன்னா அவருடைய பிடிக்குள்ளே சிக்கியதுனால தான் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு இந்த தவக்கலை வந்து நல்ல அந்த பாம்பினுடைய பிடியிலேருந்து எப்படி சிக்க முடியாதோ, அதே போலுடைய குருவனுடைய அருட்பார்வையிலேருந்து நம்மளால் சிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லோரும் சிக்கிட்டோம். எதை நோக்கி சிக்கியிருக்குன்னா, அந்த ஞானத்தை அடைவதற்காக மகானுடைய தாக்கத்தினால் நாம் எல்லோரும் சிக்கொண்டிருக்கிறோம். இந்த தன்மை நாம் எல்லாம் பெரிய ஒரு பாக்கியம். அது எல்லாருக்கும் வந்து இந்த பாக்கியம் கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்காது. நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது. அவர் ஸ்தூலமாக இருந்ததை விட, சரீரத்தில் இருந்ததை விட இப்போது இன்னும் பெரிய பெரிய நிறைய ஆக்கங்களையும் நிறைய விஷயங்களையும் இப்போ செஞ்சிட்டே இருக்கிறார். அவருடைய அந்த சூட்சுமத்திலிருந்து அதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம நிறைய குருவுக்கான செயல்பாடுகள், குருவுக்கான செய்திகளை எல்லாம் நம்ம அடுத்த சந்ததிக்கும் கொண்டு போகணும். நாமும் உயர்வடைந்து நம்மோடு சேர்ந்த உற்றார் உறவினரையும் இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இந்த நல்ல வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு சின்ன ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஏதோ இடத்துல நம்ம போகணும் அப்படின்னா இந்த கேமரா வச்சுருப்பாங்க. எதுக்காக கேமரா வச்சுருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக கேமரா வச்சுருக்காங்க. நாம் இப்போ யாராச்சும் தெரியாமல் எடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் கேமரா பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணுன்னா, கேமரா இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த மனிதன் ஒரு முயற்சினால் ஒரு வியாபாரத்துக்காக அதனுடைய முன்னேற்றத்துக்காக வைத்த கேமராவுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் உருவாக்குன இறைத்தன்மைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். நம்மளெல்லாம் எப்படி அவர் கண்காணிச்சிட்ருப்பார். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருப்போம், இது தெரியவா போகுது, அது புரியவா போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனக்குறைவாகவே இருப்போம். இந்த இறைத்தன்மை வந்து 360 டிகிரியும் நம்மளை கண்காணிச்சிட்டே தான் இருக்குது எல்லா வழியிலையும். ஏன்னா அது ஒரு பெரிய பிரம்மாண்டம். அதிலேருந்து நம்மளாம் சிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளை எப்பேற்பட்ட ஒரு தன்மை கண்காணிச்சிட்ருக்குன்றத உண்மை தெரிஞ்சிட்டாலே நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, அந்த கேமராவை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அங்கே இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு கேமரா இருக்குன்னா நம்ம ஆடையை சரி செஞ்சுக்கிறோம், நம்ம எதெல்லாம் சரி செஞ்சிக்க முடியுமோ அதை சரி செஞ்சுக்கிறோம். ஆனால் இறைத்தன்மை நம்மளை வந்து கவனிக்குது அப்படின்ற ஒரு அந்த நினப்பு வந்துடுச்சுன்னா நாம் எல்லாத்தையும் சரி செஞ்சுப்போம், இந்த வந்த வேலையை நம்ம முடிப்போம் அப்படின்ற இந்த சிந்தனையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு, குருவினுடைய அருளினால் நாம் இந்த சந்தோஷத்தை மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு ஞானாசிரியர்களுக்கும் சபைக்கும் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தோஷம். வாழ்க வாழ்வாங்க. காஞ்சிபுரம் ஞானாசிரியர் அவர்கள்
மகானை தாயாக ஒப்பிட்டு பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால, அவ்வாறு நமக்கு அருளை ஊட்டி வளர்க்கிறார் என்றும், ரூபமாக இருந்து செயல்படுத்தியதைப் போல அருவமாக இருந்து நம் அனைவரையும் வழிநடத்தி வருகிறார் என்றும் தன்னுடைய அனுபவத்தினை கூறினார்கள். அடுத்ததாக ஞானாசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். சத்குருநாதா சரணம். இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பரஞ்சோதி மகானவர்களிடம் நேரடியாக ஆசீர்வாதம் பெற்ற சுவாமிஜி அவர்களுடைய திருமகள் திருமதி தேன்மொழி வர்மா அவர்களே, சுவாமிஜி குடும்பத்தாரின் அருமை மருமகன் திரு ராஜேந்திர வர்மா அவர்களே, சக ஞானாசிரியர்களே, சக மெய் உணர்வாளர்களே, உலக அறிவாளிகளே, ஜெகத் மகாகுரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்கள் வளரும் பயிர் முளையிலேயே என்பதை தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினாலே உணர்ந்து 1977 ஆண்டிலேயே நம்முடைய சுவாமிஜி அவர்கள் ஆன்மீக பயணத்தினுடைய ஆரம்ப காலத்திலேயே அவரை ஞானிகளுக்கெல்லாம் ஞானி என்று போற்றப்பட்ட நம்முடைய ஞானத்தந்தை சுவாமிஜி அவர்களும் இருவருமே ஒரே கருத்தை வேறு வேறு சொற்பதங்களாலே நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். கருத்து ஒன்றுதான், அவர்கள் பயன்படுத்திய சொற்பதங்கள் வேறு வேறாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மகானவர்கள் எந்த கடிதத்தை எழுதி நிறைவுபடுத்தினாலும் சந்தோஷம் ஞாபகம் என்றுதான் முடிப்பார்கள். அதனுடைய பொருள் என்ன என்பதை சுவாமிஜி அவர்கள் தான் நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். அரிதரிதான இந்த மானிட பிறவியை சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக நிறைவுபடுத்துவதுதான் நோக்கம். ஆண்டவன் இந்த மனித பிறவியிலே அருளியிருக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து கொள்வதுதான் நோக்கம். இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு வாழுங்கள் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். உணர்வு பெற்ற ஒவ்வொரு உணர்வாளரும் அன்பு கனிந்து அறிவு பெருகி அருள் நிறைந்து கடம் ஒளி வீசுமையானால் ஆனந்த சமரசம், சந்தோஷம், ஆனந்த சமரசம் அண்ட பிண்ட சர அசரங்களில் எல்லாம் நிறைந்து அமைதி பெருகும். அந்த சந்தோஷம் எல்லா இடங்களிலும் நிரம்பும். அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை சுவாமிஜி அவர்கள் விளங்கி நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதே கருத்தை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் நிம்மதியே வாழ்வின் நோக்கம், நிம்மதிதான் வாழ்வின் நோக்கம். அன்றாடம் கனவுகளற்ற அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே நாம் அனுபவிக்கின்றோம் அல்லவா, அந்த ஆனந்தத்தை, அந்த நிம்மதியை அடைவதுதான் வாழ்வினுடைய நோக்கம். அறிவுமயமான இந்த உலகத்திலே தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் அபிவிருத்தி செய்து கொண்டு இன்றியமையாத தேவைகளுக்காக வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவாக நிலையான நிம்மதி என்ற வீடு பேற்றை அடைவதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று இரண்டு பேருமே ஒரே கருத்தை வெவ்வேறு சொற்பதங்களினாலே விளக்கியிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல இந்த சபை கொடியை தற்போது ஏற்றி வைத்தார்களே, பச்சை வர்ணத்திலே வெள்ளையான வட்டம், அந்த கொடியை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். செழிக்கட்டும் விவசாயம் என்பது அந்த பச்சை நிறத்தை குறிக்கின்றது. சீர்படட்டும் நிர்வாகம் என்பது அந்த
வெள்ளை வர்ணம், சூரியன் எப்படி பாகுபாடின்றி ஒளிர்கின்றானோ அது போன்ற அந்த வெண்மை நிறத்தை குறிக்கின்றது. அது மேலே ஏற்றப்பட்டு காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றதே, அதுபோல மலர்ந்த முகத்தோடு மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று அதே கருத்தை வேறு சொற்பதங்களினாலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். கடவுள் என்ற அந்த பொருளுக்கு மகானவர்கள் பயன்படுத்திய சொற்பதம் சத்தியம். சத்தியம் என்ற சொல்லால் அவர்கள் கடவுளை குறிப்பிட்டார்கள். அதையே நம்முடைய சுவாமிஜி அவர்கள் அகண்டாகாரம் என்ற சொல்லாலே, அந்த சொற்பதத்தாலே ஆண்டவனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சத்தியம் என்ற சொல் ஆண்டவனுக்குத்தான் உரியது என்று 1920ஆம் ஆண்டிலேயே, 26வது ஆண்டிலேயே இவர்கள் உணர்வு பெற்று தான் சத்தியமாக இருப்பதை, தான் கடவுளாக இருப்பதையும் எல்லாம் கடவுளாக இருப்பதையும் அறிந்து கொண்ட ஆண்டு 1938. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசனும் வணங்கக்கூடிய அந்த ஆண்டவனை அவர்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே அதை ஒரு தவமாக அவர்கள் ஆற்றியிருந்த காரணத்தினாலே ரங்கூனிலே இவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு ஜில்லா கோர்ட்டிலே சாட்சி சொல்ல வேண்டியிருந்தது. அங்கே சத்தியமாக சொல்கிறேன் என்று அவர்கள் சத்தியம் வாங்குகின்ற பொழுது தவறு, சத்தியம் என்பது கடவுளுக்கு குறிக்கக்கூடிய சொல், அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று வாதாடி வெற்றியும் பெற்றதாக குறிப்பிட்டிருக்கின்றார். கடவுளை தேடுவதிலே இருந்த அந்த ஒரு வைராகியம், சத்தியம் என்ற சொல் கடவுளுக்குத்தான் என்பதை அவருக்கு அந்த காலத்திலே உணர வைத்தது. ஆகவே தான் சொன்னார்கள், சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே. இந்த சத்தியம் என்ற சொல்லை அவர்கள் ஆண்டவனை குறிப்பதற்காக கூறியிருந்தார்கள். வள்ளல் பெருமானாரும் ஓரிடத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அதை கடவுளை குறிப்பதற்கான வார்த்தை தான் என்பதை நம்ம சுவாமிஜி அவர்கள் சொல்லித்தான் புரிந்து கொண்டோம். மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர், சத்தியம் சொல்கிறேன் வாரீர் என்று எழுதியிருந்தார். சத்தியம் சொல்கிறேன் என்றால் உண்மையாக சொல்கின்றேன், எல்லோரும் வாருங்கள் என்று சொன்னதாக அர்த்தம் கொண்டிருந்த காலத்திலே இல்லை, அப்படி அல்ல. ஒரு மகாஞானி அதுபோல சொல்ல மாட்டார். சத்தியம் என்ற ஆண்டவனை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுகின்றேன், நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து கொள்ள வாருங்கள் என்று சத்தியம் என்ற சொல்லால் ஆண்டவனை குறிப்பதாக கூறுவார்கள். அந்த ஆண்டவனை அகண்டாகாரம் என்ற சொல்லாலே நம்முடைய சுவாமிஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நான் கடவுள் எனும் அகண்டாகார தத்துவ நூல், மகானவர்கள் அருளிய நான் கடவுள் என்ற தத்துவ தவஞான நீதி நூலுக்கு விளக்க உரை எழுதுகின்ற போது அந்த நூலுக்கு அவர்கள் இட்ட பெயர் நான் கடவுள் எனும் அகண்டாகார தத்துவ நூல். அகண்டாகாரம் என்ற சொல்லால் கடவுளை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது எப்படி கடவுளை குறிக்கின்ற சொல்லாகும்? அதை பிரித்தால் ஆ கூட்டல் கண்ட கூட்டல் அகரம், ஆ கண்ட அகரம், அகண்டாகாரம். துவைதம் என்றால் இரண்டு, ஆ துவைதம் என்றால் இரண்டு அற்றது. அதுபோல ஆ கண்ட என்றால் துண்டுபடாதது, ஆ கண்ட என்றால் துண்டுபடாதது. அந்த ஆண்டவன் துண்டு எங்கு பட்டான்? கடவுளை தவிர வேறொரு பொருள் இல்லை இந்த பிரபஞ்சத்திலே. இந்த பிரபஞ்சமாக பரிணமித்திருப்பது ஒரே வஸ்து, ஏக வஸ்து, கடவுள் ஒருவன் தான். அதைத்தான் சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே. ஒரு சிறு ஆலவித்து, அதிலே இருந்து தோன்றிய ஒரு பெரிய ஆலமரம் விருட்சம் இருக்கிறதே, அதனுடைய வேராகட்டும், பட்டையாகட்டும், கிளையாகட்டும், இலையாகட்டும், பூவாகட்டும், காயாகட்டும், கனியாகட்டும், கனியினுடைய ருசியாகட்டும், எங்கே துண்டுபட்டது? அந்த விதை திரும்பவும் விதையாக வந்து முடிகின்றது, துண்டுபடாதது.
அதேதான் ஆதி சங்கராச்சாரிய சுவாமிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோற்றங்களுமே ஆண்டவன் என்ற அந்த ஆனந்த சாகரத்திலேயே எப்படி சமுத்திரத்திலே குமிழிகள் தோன்றுவதும் அதே சமுத்திரத்திலேயே வாழ்ந்து அந்த சமுத்திரத்திலேயே லயமாகி விடுகின்றனவோ, எங்குமே துண்டுபடவில்லை. அதுபோல ஆனந்த சாகரம் என்ற ஆண்டவனிடத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தோற்றங்களும், அது சுவாசிக்காத அசரங்களாகட்டும் சுவாசிக்கக்கூடிய சரங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கடவுளை தவிர வேறு இல்லை. இதை சாந்தோக்கிய உபனிஷத் எப்படி சொல்லுகின்றது என்றால், பிரபஞ்ச தோற்றங்களை வேறு வேறாக காண்கின்றவன் எவனோ அவன் சரிவர தெரிந்தவன் அல்ல, அவன் சரிவர தெரிந்தவன் அல்ல என்று சொல்லுகின்றது. அதேதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒன்றென அறிவது ஞானம், பலவாக அறிவது அஞ்ஞானம். வேறு வார்த்தைகள் அவ்வளவுதான். பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மாவின் வாயிலாக மகாஞானி வியாசர் கூறுகின்றார், வேறு வேறாக இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்களிலே, பஞ்சபூதங்கள் வேறு வேறாகத்தானே இருக்கின்றன. நீருக்கும் மண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லையா? நெருப்புக்கும் காற்றுக்கும் ஆகாயத்திற்கும் வேறுபாடு தானே. வேறு வேறாக இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்களிலே வேறுபடாத அழியாத ஏக வஸ்துவை காண்கின்றவன் எவனோ அவனே சத்துவகுணமுடையவன் என்று அறிந்து கொள்வாயாக. ஏக வஸ்துவாக காண்கின்றவன் எவனோ அவனே சத்துவகுணமுடையவன் என்று அறிந்து கொள்வாயாக என்று பகவத்கீதை போதிக்கின்றது. அதைத்தான் திருவள்ளுவ பெருந்தகையும் சொல்லுகின்றார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதில் உள்ள ஏக வஸ்துவை கண்டுகொள், அதில் உள்ள பொய்யா விளக்கை அறிந்து கொள். தோற்றங்கள் எல்லாம் தோன்றி மறைந்துவிடும், ஆனால் அந்த தோற்றத்திற்கு காரணப்பொருளாக இருக்கக்கூடிய, அந்த மூலப்பொருளாக காரணப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொய்யா விளக்கு என்ற ஆண்டவன் அழியாதவன், அவன் ஏகவஸ்து என்று அது குறிப்பிடுகின்றது. ஆதி சங்கராச்சாரிய சுவாமிகளும் கங்கையிலே பிரதிபலிக்கக்கூடிய சூரியனாகட்டும், சாக்கடையிலே பிரதிபலிக்கக்கூடிய சூரியனாகட்டும், இரண்டும் ஏக வஸ்து என்று எவன் அறிந்தவனாக இருக்கின்றானோ அவனுடைய பாதங்களை வணங்கி அவனை நான் குருவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். அத்வைதத்தை உணர்ந்தவன், இரண்டற்ற நிலையை உணர்ந்தவன், அவனை நான் குருவாக ஏற்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளும் ஏகன் அநேகன், அவன் ஒருவன்தான் எல்லாமாக இருக்கின்றான் என்று இரண்டற்ற நிலையை கண்ட துண்டுபடாத அந்த கடவுளை பற்றித்தான் சொல்லுகின்றார். கண்ட என்றால் துண்டுபடாத அந்த ஆண்டவன். துணிவு, நினைவு, அதனுடைய அசைவினுடைய வேகத்தினாலே சூரியனாக மகா காரண லோகமாகி அதிலிருந்து என்றும் குறைந்திடாத பெருக்கங்கொண்ட அணுக்கள் வந்து எங்கே துண்டுபட்டது? அந்த அணுக்களினுடைய சேர்க்கை தான் நீரானது, உறைதல் தான் மண்ணானது, அதனுடைய சலனம்தான் காற்றானது, அதனுடைய மோதுதல் தான் காரிய நெருப்பானது. இந்த 5 பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினாலே 5 வகையான ஜீவராசிகளானது. ஒரு மண் பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றி சூரிய வெளிச்சம் படும்படியாக வைத்து விட்டால் தானாக பச்சையம் உருவாகவில்லையா? பஞ்சபூதங்களினுடைய தொடர்பினாலே ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரையான ஜீவராசிகள் பரிணமித்தன. அந்த ஜீவராசிகளிடம் 6 வகையான உணர்ச்சிகள் இருந்தன. இதுதான் இந்த பிரபஞ்சம். ஒன்றேதான், துண்டுபடாத அந்த ஒன்றுதான் கடவுள். கூட்டல் கண்ட கூட்டல் அகாரம். அகரம் என்பது
என்பது 3 எழுத்துக்களால் ஆனது. அகரம், உகரம், மகரம். அகரம்தான் முதல் அட்சரம். ஆதி பகவன், ஆதி பரஞ்சோதி ஒன்றே, இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துமாக பரிணமிப்பதை உணர்த்துவதுதான் அந்த அகரம். அகரம் என்பது பிரணவத்தின் முதல் அட்சரம். உணர்த்துவது எது? ஆண்டவன், கடவுள், ஆதி பரம்பொருள். அந்த ஒன்றேதான் இந்த பிரபஞ்சமாக பரிணமித்திருப்பதை உணர்த்துவதுதான் அந்த அகரம். ஆ கண்ட அகரம், அகண்டாகாரம். அதை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய நூலுக்கு தலைப்பாக கொடுத்து கடவுள் என்னும் அகண்டாகாரம் என்ற சொல்லாலே நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். உண்மையிலும் உண்மையாக இருந்தாலும் உயர்வானதாகவே இருந்தாலும் கூட அந்த தத்துவங்களும் தவ முறைகளும் மக்களிடம் சென்று சேருவதற்கு பிரஸ்தாபமும் பிரச்சாரமும் அவசியமாகிறது என்று மகானவர்கள் தான் உணர்ந்து தன்னுடைய தவ முறையும் தத்துவ விளக்கங்களும் மக்களிடமே தாமதமாக சென்று பரவுவதற்கு காரணத்தை கூறியிருக்கின்றார்கள். எப்படி ஒரு சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்கி ராமகிருஷ்ணனுடைய போதனைகளை எல்லாம் உலக மக்களிடம் பரப்பினாரோ, அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்து விட மாட்டானா, அதுவும் அந்த காலத்து விவேகானந்தனைப் போல கிடைத்து விட மாட்டானா. அந்த விவேகானந்தன் எப்படி தன்னுடைய குருவுக்கு சீடனாக இருந்து பிரச்சாரம் செய்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த தத்துவங்கள் பரவ காரணமாக இருந்தாரோ, அதுபோல நம்முடைய ஞானத்தந்தை சுவாமிஜி அவர்கள் மகானவர்கள் அருளியுள்ள அந்த தத்துவ விளக்கங்களுக்கெல்லாம் பழமையான மதங்களினுடைய ஆதரவான சான்றுகளை கொடுத்து சிவபுராணத்தினுடைய விளக்கம், திருவெம்பாவையினுடைய விளக்கம், திருப்பள்ளி எழுச்சியினுடைய விளக்கம், ஞானத்தாளிசையினுடைய விளக்கம், காயத்ரி மந்திரத்தினுடைய விளக்கம், ஆலயத்தினுடைய விளக்கம் என்று எல்லாவற்றிலும் பழமையான மதங்களின் ஆதரவான சான்றுகளோடு நூல்களை எழுதி பிரச்சாரம் செய்தார்கள். அது மக்களிடம் சென்று சேருவதற்காக விவேகானந்தரை போல அவர்களும் உழைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய நாம் அந்த தொண்டை தொடர்ந்து ஆற்றுவோம். பரஞ்சோதி ஞானவழி யக்ன பீடம் என்ற இந்த தேரை ஒற்றுமையாக இருந்து வடம்பிடித்து இழுப்போம் வாருங்கள் என்று நல்ல சந்தோஷத்தோடு ஐக்கியமான நம்முடைய சுவாமிஜி அவர்கள் 7 ஐக்கியமான தன்னுடைய குருநாதனுடைய அந்த 7 எண்ணினுடைய சிறப்பை உலகத்திற்கு அறிவித்தார்கள். சப்தங்கள் எல்லாம் 7, நாம் பார்க்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாம் 7, நம் உடம்பாக இருக்கக்கூடிய தாதுக்கள் எல்லாம் 7, மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை இருக்கக்கூடிய ஆதாரங்கள் 7, திருக்குறள் 7 சொற்களால் அடங்கியது என்று 7 பெருமையை அறிவித்தார்கள். 6 ஐக்கியமான நம் சுவாமிஜியின் சீடர்களாகிய நாம் இந்த 6 பெருமையை உணர்ந்து அவர்கள் எப்படி பரஞ்சோதி மகானவர்கள் ஐக்கியமான தினத்தை சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள் என்று அறிவித்தார்களோ, அதுபோல அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் என்று இந்த குரு தைரிய தினத்திற்கு ஒரு பெயர் வைக்கலாமா என்று ஒரு யோசனை வந்திருக்கின்றது. இந்த யோசனையை உங்கள் முன் வைக்கின்றோம். இதைவிட நல்ல யோசனை இருந்தாலும் சொல்லுங்கள். குருவே சரணம். சந்தோஷம்.
சந்தோஷம். விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக ஞானாசிரியர் ஜெயபாலன் அவர்கள் சந்தோஷ உரை நிகழ்த்துவார். சந்தோஷம். குருவே சரணம். முதல் கருத்தாக அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள், அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். சாமிஜி ஐக்கியமானது 6/2/2019. ஸோ 6/2 மாலை 6:10. ஸோ அதுவும் 6/2. இந்த 2 காரணத்தை மேற்கொண்டு தான் தற்போதைய ஆன்மீக பொறுப்பாளர் பாலசுப்ரமணிய ஐயா அவரோட எண்ணத்தில் உதித்த ஒரு விஷயம், ஆராதாரத்தில் அழுத்தும் உணர்வின் கண்ணால். அங்கே 6 சுவை இருக்குது, 6 ஆதாரம் இருக்குது. அதனால் இதெல்லாம் தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டது அகண்டாகார தத்துவம். இந்த அகண்டாகார தத்துவம் எப்படி 7இல் இயம்பும் வெண்சங்கு. அப்போ சத்தியோகத்தின் 7ஆம் திருநாள் எதுக்கு பேர் வச்சார் அப்படின்னா, பரஞ்சோதி மகான் அவரோட குருக்கிட்ட தீட்சை எடுத்த நாள் ஜனவரி 7, அதே ஐக்கியம் அடைஞ்ச நாள் ஜனவரி 7. அதுக்கு முன்னாடி குரு தைரிய தின விழான்னு தான் கொண்டாடப்பட்டு இருந்தது. சாமிஜி கடைசியாக சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள் அதை மாற்றினாங்க. ஸோ சாமிஜி வச்ச பேரையே சாமிஜி ஐக்கியமான பிறகு குரு தைரிய தின விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. தற்போது ஞானாசிரியருக்கு உதித்த எண்ணம் மிகவும் மேலானதே என்பதே அறங்காவலர் குழுவினுடைய எண்ணம். அதே சமயத்தில் அனைத்து ஞானாசிரியர்களும் சேர்ந்து கலந்து கொண்டு விவாதித்த பொழுது, இந்த வருடம் வேண்டாம், வரும் வருடங்களில் இதைவிட மேலான எண்ணம் இருந்தால் கூட அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற கருத்து வைக்கப்பட்டது. அதனால் அனைத்து உணர்வாளர்களுக்கும் இதில் வாய்ப்பு உண்டு. சொல்லுக்கான காரணத்தையும் சொன்னால் அந்த பெயரை கூட இடலாம். இது இதை தான் பாலசுப்ரமணியர் சொல்ல சொன்னோம். ஏன்னா வருங்காலத்தில் குரு தைரிய விழா அப்படி என்பது அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் என்று கொண்டாடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம உணர்வாளோட எண்ணத்துக்கும் மதிப்பளிக்கிறாங்க. இது ஒரு கருத்து. இப்போதைக்கு கால அளவு டைம் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, 1963 பரஞ்சோதி மகான்கிட்ட ஞானொளி மகான் தீட்சை எடுத்ததிலிருந்து 2019 ஐக்கியத்தருதி பரஞ்சோதி மகான் எப்படி 11 வயசு 11ஆம் அந்த வயசுலேருந்து அந்த எண்ணத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி ஞானொளி மகானும் பல 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 ஞானிகளையும் பார்த்து பல பூஜை புனஸ்காரங்கள்லாம் கை கொண்டு ஏக்கத்தின் விளைவாக அவருடைய குருவை அடைஞ்சு, அவர் குரு கொடுத்த அந்த பொருளை சுமந்து கொண்டு நம்மளோட தருதி சேர்த்துருக்கார். நம்மளோட கால அளவு பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அடுத்த எண்டு இருக்குது அப்படின்னு சாமிஜி எத்தனையோ பேச்சில் பேசியிருக்காங்க. அதோ அர்த்தமில்லாத வாழ்க்கையை அர்த்தமானதை ஆக்கியிருக்காங்க நமக்கு. நாமளுடைய பணி இப்போ இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாரோட பங்களிப்பும் தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது. ஏன் இது குரு சேவை. எத்தனையோ காரியங்களில் பார்த்தா ஒரு சினிமா தேட்டரில் கூட கூட்டம் குழுவி நிற்கிது. ஞானம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு திகட்டாத தின்பந்தான். ஆனால் தெரியாத போது தெரியாது, தெரிஞ்ச போதும் புரியாது, புரிஞ்சுதுன்னு தெரிகிறது கூட பல நேரத்தில் புரியறதில்ல. ஆனால் நான் கடவுளுங்கிற ஒரு வேத நூலுக்கு அகண்டாகார தத்துவம்னு ஒன்று எழுதலைன்னா இந்த அறிவுக்கு எட்டுமாங்கிறது எத்தனையோ கேள்விக்குறி தான். அதனால் சாமிஜி நமக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இத்தனை தூர பயணத்தில் பரஞ்சோதி ஞானொளி பீடம் என்பதை ஆரம்பித்து 2000க்கு அப்புறம் 2006க்கு அப்புறம் எக்கிய பீடமாக உயர்த்தி ஒரு ட்ரஸ்ட் போர்டு அதுக்காக பார்க்கப்பட்டா நம்மண்டியில் துவங்கி கயப்பாக்கம், சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சாபுரம், இன்னும் எத்தனையோ சொல்லலாம். பரஞ்சோதி மகான் வதித்த திருவலஞ்சுரியை கூட இதை கொஞ்சம் பார்த்துக்கப்பான்னு சொன்ன வார்த்தையை சொல்லுவார். அது மாதிரி குருவோடைய பேச்சை எடுத்தாவே கசிந்துருகுவார், கண்ணீர் மல்குவார். அப்படி தான் நம்ம சாமிஜியை பார்த்துருக்கோம். அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கணும்.
இங்கே வந்த நிறைய பிள்ளைங்க பேசும்போது நான் சாமிஜியை பார்க்கலையே அப்படின்னு ஏக்கத்தை தெரிவித்தாங்க. சாமிஜி எழுதின எத்தனையோ நூல்கள் எழுத்து வாயிலாக இருக்குது, பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகண்டாகார தத்துவத்தில் ஆரம்பித்து பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானியர்களில் பார்த்தோம்னாவே முதல் சாப்டரே கடமை. கடமையில் உயர்ந்தவன் தான் ஞானத்திலையும் உயர்றான். அப்படி சாமிஜியும் கடமை அப்படிங்கிறது என்னன்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டு தன் குடும்ப கடமையை முடித்து ஆன்மீகத்தை இத்தனை தூரம் கொண்டு வந்து சேர்த்து நமக்கும் கடமையாக விட்டு சென்றிருக்கிறார். நம்மளது கடமை என்ன, உணர்வாளர்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்ன? நான் உபதேசம் எடுத்தேன். உபதேசம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கும்போது நெத்தி உணர்வோட குடிங்க, பேசும்போது காதில் கேட்கும்போது நெத்தி உணர்வோட கேளுங்க, மலம் ஜலம் கழிக்கும் போதும் நெத்தி உணர்வோட கேளுங்க. கேட்டதோடு விட்டுட்டு உபதேசம் எடுத்துட்டு நானும் சொல்லிட்டு போனதால் எந்த பலனும் கிடையாது. அந்த 21 நாள் 20 நாள் பயிற்சியை முடிச்சுட்டு 21வது நாள் சுத்தி எடுக்கும் பொழுது அதோடைய உணர்வின் தன்மையை உணர்ந்தால் அதுதான் ஆராதாரத்தில் அழுத்தும் உணர்வு. அந்த உணர்வுகளை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, நாக்கால் ருசித்தது, கட்டி அணைச்சது, அத்தனை சுகப்பதிவும் இருக்கிற தலையில் இருக்கிற அழுத்தங்கள் மாசுக்கள் நீங்கி எல்லாம் போய் தான் வந்த நோக்கம்தான் உண்மை. இன்றைக்கி பொழுது விடியுது, நாளைக்கு பொழுது நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, உண்மையை உணர்வு வச்ச போன குருவுக்கு நான் என்ன கடமை செஞ்சுருக்கேன் அப்படின்னு எண்ணி பார்ப்போமாயின் அதுவே நீங்கள் செய்யும் கடமை. உணர்வாளர்கள் அப்படி என்பவர்கள் மட்டுமல்ல, இன்றைய உணர்வாளர்கள் தான் நாளைய ஞானாசிரியர்கள். அப்படி ஞானாசிரியராய் பரஞ்சோதி மகான்கிட்ட உதித்த பரஞ்சோதி ஞானொளி மகான் சொல்லிக்கொள்ளுவதற்கு இந்த நாயாவே உழைப்பேன்னு திருவள்ளஞ்சொல்ல சொன்னார். அந்த வார்த்தையை கை கொண்டு இத்தனை ஆசிரமத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. எதுக்காக? அவருக்காகவா? நாமெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக. எதை அனுபவிக்கணும்? பொய்யான சுகம் எது, உண்மையான சுகம் எது? என் வாழ்வின் நோக்கம்தான் என்ன? வாழ்ந்தேன், பிறந்தேன், இறந்தேன், மாடு போல மாண்டு போவதா? மனிதர்கள் உலக அறிவாளிகளே என்று சொல்லக்கூடிய இந்த ஞான சபையிலே அறிவின் செல்வம் என்னவென்று உணர்ந்தால் உண்மை புரியும். உணர்வு என்பதை திரும்ப திரும்ப சொல்லுவார். நெத்தியில் உணர்வு இருக்குவான்னு கேட்பார். எத்தனை பிள்ளைங்க சொல்லும்போது சொன்னாங்க, நாம் ஒரு நாளில் 1 மணி நேரம் அதுக்காக ஒதுக்குறோமா? இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்குறோமா? இல்லை மாதத்தில் 1 நாள் ஒதுக்குறோமா? இல்லை ரிட்டையர் ஆன பிறகுனாலும் ஒதுக்குறோமா? இப்போ நமக்கு ஞானாசிரியராக பொறுப்பு கொடுத்துருக்காரு, நம்ம பொறுப்பை உணர்ந்து செயல்படுறோமா? சரி, இந்த ஆசிரமத்தில் உணர்வாளராக இருக்கமே, பிறர் குற்றத்தை குற்றமெனும் பாராமலும் தாமும் எக்குற்றமும் செய்யாமலும் அதனால் தானே பெரியோன் என்ற எண்ணம் இல்லாதலும் எல்லாருக்கும் கடமை தான் வாழ்க்கை. இங்கே யாரும் பிடிச்சிக்கிட்டு நிற்க போகிறவங்க கிடையாது. எனக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு சாமிஜியோட ட்ராவல் பண்ணது. இப்போ இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வருத்தப்படுவோம், ஆகா அவர் சொன்ன வார்த்தையில் இதை மிஸ் பண்ணிட்டோமே. 2018 லண்டன்லேருந்து வரும்போது சொல்கிறாரு, முழுக்கவே என் கூட தங்கிட்டு தவற விட்டுட்டு தவிக்கிறேன். அவ்வளோ பெரிய பொக்கிஷம், அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை இழந்துட்டு தான் தடுமாறி நிற்கிறோம். எல்லாரும் பார்க்காதவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், பார்த்தவங்க ஏமாந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்? ஞானியின் சொல், அவர் கூட வாழ்ந்த போது அனுபவித்த உண்மை ஒவ்வொருத்தர் நெஞ்ச நெருடாமல் இருக்கவே இருக்காது. காரணம், தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா தட்டி கொடுத்து கூட்டு போனாரே ஒழிய கண்டிக்கவே கிடையாது. ஏப்பா என் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் பார்த்துக்க மாட்டியா, இப்படி தான் கேட்டிருக்காரு. என் வேலையை பாருன்னு சொன்னதே கிடையாது. இந்த வீட்டை கட்டி கொடு என்னன்னு கேட்டார் 2011. ஒரே எண்ணம் தான், நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்மகிட்ட வந்து கேட்குறாரு. தகுதியும் அவர் தந்தது தானே. எனக்கு தொழில் லெதர் தான், நான் கட்டினேன்னு நினச்சா பொய். காரணம் அறியாத போது காரியத்தை பெருசாக கருதுகிறோம். காரண பொருள் புரிஞ்ச போது காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு கிடைச்ச குரு மாதிரி வாய்ப்பே கிடையாது, லோகத்திலே வாய்ப்பே கிடையாது. தீட்சை எடுத்த 40வது நாள்
ஒரே ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் 10 மணிக்கு, என்ன புத்தகம் படிக்கணும் சாமி அப்படின்ட்டு. உபநித சாரம் படி, அதை விடுத்தா ஆத்மபோதம் படி அப்படின்னாரு. உடனே பைக் எடுத்துக்கிட்டு ராமகிருஷ்ண மடத்தில் போய் உபநித சாரத்தை வாங்கியாச்சு. ஆத்மபோதத்தை போய் கிரி ட்ரேடிங்கில் வாங்கின்னு வந்து படிச்சுட்டு 40 நாள் வரும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்கணுமேன்ட்டு ஒரு 4 கேள்வி எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். காலையில் சாயங்காலம் 7 மணிக்கு வர வேண்டிய 4 மணிக்கெலாம் வந்து முன்னாடி உட்காந்து கணக்கு கேட்டேன். நீ படித்த புக்கு தப்புப்பா அப்படின்னாரு. இல்லை சாமி, நான் கரெக்டாக தான் படித்தேன். ஓடி போய் எடுத்துட்டா புக்கை அப்படின்னாரு. புக்கை போய் எடுத்துகிட்டு வந்தால் என் முன்னாடியே 2 கிழிச்சார். பக்கத்தில் டஸ்ட்பின் வைக்க சொன்னார். அந்த டஸ்ட்பினில் போட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நடந்தது தெரியுங்களா? ஒரு ப்ரௌன் கலர் பிரிப் கேஸ் எடுத்துகிட்டு வரும், இவ்வளோ சைஸ். அந்த பிரிப் கேஸில் கிட்டத்தட்ட அவருடைய ஒரு 3 செட்டு ட்ரெஸ் இருக்கும், 2 கவர் இருக்கும். ஒரு கவர் அவர் குடும்பத்திலேருந்து கொடுக்கறது, ஒரு கவர் ஆசிரமத்திலேருந்து கொடுக்கறது. அதுக்கு கீழே பார்த்தா ஆதிசங்கரோட ஆத்மபோதம், விவேக சூடாமணி, உபதேச சாகசரி 3 புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த பிரிப் கேஸை போய் திறந்து எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வரும்போது 3வது புக்கு எடுத்து கொடுத்து இதை வாசினார். உபதேச சாகசிரி ஆதிசங்கரருடைய, அதில் 4 வித யோகியர்கள் எப்படி சொல்கிறாரு? 4 வித யோகியர்கள். முதலாம் அவர் குகைகளிலும் காடுகளிலும் வாசம் செய்து ஐக்கியப்படுத்துவர். 2ஆம் வகை யோகியர்கள் ராஜ தபாக்களிலும் மக்களிடம் சில நாள்கள் தோன்றி மறைவர். 3ஆம் அவர் யோகியர்கள் பக்கிரி போல் திரிவர், பார்ப்பவே பயப்படுவோம். அவருக்கும் உபதேசம் தகுதி கிடையாது, உபதேசிக்கும் தகுதி கிடையாது. 4ஆம் அவரே உயர்ந்தவர், சக மனிதர்களோடு சஞ்சரிப்பார், வாக்கினில் சக்தியும் பிரதிபலிக்கும். அவர்தான் நாம் கண்ட குரு. அன்னைக்கு நான் உணரலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்குறோம். 40வது நாள் உணர்த்ததை பிடிக்க முடியலையே. அவங்க வார்த்தையோட தன்மையை நான் உணரலை. அன்னைக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணோம், எத்தனையோ விஷயங்களை நடத்தி காமிச்சார். ஆனால் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல, நமக்கெல்லாம் உண்மைக்கே கிடைச்ச வாய்ப்பு பேரு வாய்க்கு. இந்த உபதேசங்கிறது, குண்டலினி உபதேசங்கிறது, நிறைய பேர் இங்கே குண்டலினி உபதேசம் கொடுக்கப்படும் போர்டை பார்த்துட்டு பயந்து போனவங்க அநேகம் பேர். காரணம், குண்டலினி யோகம் என்றாவே அது மிக மிக கடினமானது என்பது. ஆனால் பரஞ்சோதி மகானின் இயக்கத்தால் தோற்றுவிக்கப்பட்டு அவரால் பயன்படுத்தப்பட்டு அனுபவிக்கப்பட்ட ஒரு சொத்தை ஞானஒளி மகான் தாங்கி இங்குள்ள ஞானாசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டு இந்த உலக மக்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. இங்கே தனிநபர் யாரும் கொடுப்பதல்ல, அவர்கள் வழிவந்த சொத்து அது. அதை பாதுகாக்கும் தகுதியே எங்களுக்கு உள்ளது. அதை பரம்பரைக்கு எடுத்து செல்லும் தகுதியை எங்களுக்கு வாய்ப்பாக அளிக்கப்பட்டது. ஆதலால் இந்த குரு பரம்பரை கோடான கோடி யுகம் தோறும் தோன்றும் ஒரே ஒரு அனுபவம். கடந்த 6ஆம் தேதி அன்றைக்கு சண்முகராஜா, அனிதா, ஜோதி 3 பேர் வந்திருந்தாங்க. சாமிஜியோட லாஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கும் பொழுது சாமிஜி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பெட்டில் படுத்திருந்தார். என்னை கையை காமிச்சு கூப்பிட்டாரு. கிட்ட போனதும், என்னப்பா நீங்கள் கூட இப்படி இருக்கியப்பா அப்படின்னாரு ஒரு வார்த்தை. ஆனால் எனக்கு சரின்னு பட்டதும், உங்கள் சௌரியம் சாமி, நீங்கள் நினச்சா புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள பின்னாடி பகவதி அம்மா பார்த்துட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு அடுத்த 2வது நாள் புறப்பட்டார். ஆனால் லாஸ்ட் டைமில் இருந்தது வந்து அனிதா அங்கே இருந்தாங்க. அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி முடித்த பின்னாடி ஜோதிகிட்ட கேட்டோம், ஜோதி உன்னை கவர்ந்த விஷயம் எது அப்படின்ட்டு. நான் சாமிஜி வந்து 5 வயசில் பார்த்தேன், அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு ஒரு பூனை படம் போட்டு காமிச்சேன் சாமிக்கிட்ட. சாமி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, கூப்பிட்டு இந்த வாழை மட்டும் கொஞ்சம் மாற்று அப்படின்னு சொன்னார். உடனே அந்த வாழை மாற்றின கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த காதை மாற்றுன்னு சொன்னார். அந்த காதை மாற்றி எடுத்துன்னு போய் காமிச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த கலரை மாற்றுன்னு சொன்னார், மாற்றினேன். ஆனால் அன்னைக்கே என்னையும் மாற்றிட்டாரு. 5 வயசு குழந்தைய அன்னைக்கே மாற்றிட்டாரு. அப்போது இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஜோதின்னு பேரிட்டு இருக்காரு. அவங்களோட ஜெனரேஷன் அடுத்தடுத்து வழியாக வந்துக்கிட்டு இருக்க அந்த விஷயங்கள் தான். அதனால் அவரோட செயல்கள் வந்து
எந்த தடையிலையும் தடுக்கப்படாது, நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இது. அதனால் சந்தோஷம். அறிவிப்புகள் வரும் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை ஈரோடில் சாமிஜியோடைய ஜெயந்தி நடக்க இருக்கு. அதே சமயத்தில் நம்ம சாமிஜி சில சொன்ன கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் நிர்வாகத்துக்கான சில விஷயங்களையும் கருத்தில் கொண்டு விழாக்களை ஒவ்வொரு விழாவும், இப்போ சாமிஜியோட 3 விழா, மகானோட 3 விழா, மொத்தம் 6 விழாவையும் ஒரு 2 விழாவோ 1 விழாவோ மிக சிறப்பான விழாவாக நடத்திட்டு மித்த விழாக்கெல்லாம் அந்தந்த சபைகளே நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அதனால் அந்தந்த சபையில் இருக்க ஞானாசிரியர்கள் அங்கே இருக்க உணர்வாளர்கள்ட்ட கலந்து கருத்தை ஆலோசித்து சீர்தூக்கி பார்த்து நாம் விழாக்களை ரொம்ப கிராண்டடான ஃபங்க்ஷனாக ஒரு விழாவை நடத்தலாம். இந்த வருடத்திற்கான கிராண்டட் ஃபங்க்ஷன் பிரணவம் புக்க வெளியீடு, அதே சமயத்தில் ஈரோடில் ஜெயந்தி நடக்கு. அதனால் இங்கே இருக்க எல்லாரும் அவசியம் குருவின் கடமையாக ஏற்று வரணும். குழுமி இருந்தால் தான் இந்த தேரை இழுக்க முடியும். அதே சமயத்தில் அந்த பாக்கியம் நமக்கெல்லாம் கிடச்சது தான். எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா அது சொல்லவே தெரில. எனக்கு எல்லாருக்கும் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா வேலைக்கும் நடுவில் ஒரு நாள் சாமிஜி சொன்ன வார்த்தையை கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் அப்பன் செத்து போயிட்டா விட்டுட்டு போவியான்னு கேட்டார். பதிலே சொல்ல முடியாது. உன்னோட காரியம்னா நீ விட்டுட்டு எனக்கு நேரம் இல்லை வரமாட்டேன்னு சொல்லுவியா? கிடையாதே. அது மாதிரி நினச்சி செய் அப்படின்னாங்க. அதனால் இந்த இடத்துல எல்லாருமே அந்த இடத்துல பாக்கியசாலிகள். இன்னும் நிறைய குடும்பமாக சேரணும், நிறைய அவருடைய சேவைகளை செய்யணும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் வேறொரு அறிவிப்புன்றதில்லை. நம்மளுடைய பிரணவம் புக்கு லாவண்யா சொன்னாங்க, நிறைய அனுபவம் இருக்குது, எழுதி தரேன்ட்டு. அவசியம் மாதம் கட்டுரையாக எழுதி அனுப்புங்க பிரணவ் நம்மளுடைய பிரம்மஞான தீபம் புத்தகத்துக்கு. அதுக்கான சந்தாதாரையும் ஒவ்வொரு சபையில் இருக்கவங்களும் ஒரு 5-5 பேரை சேருங்க. அதே சமயத்தில் உணர்வாளரை பெருக்கிறது எல்லா ஞானாசிரியர்களும் கடமை, அதையும் செய்வோம். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் ஈடுபாடு இருக்கோ நிர்வாகத்திலே உள்ளவாங்க. நிர்வாகத்துக்கு ஆள் பத்தாம தான் இருக்குது, செஞ்சவங்களே செஞ்சிட்டு இருக்க சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் இதில் எந்த விஷயமும் விட்டு போகலைன்னு நினைக்கிறேன். இன்றைய உணவுக்கு மற்ற ஆசிரமத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு சண்முகராஜா, பிரசன்ன விநாயகம், இப்படி நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேர் உதவி பண்ணியிருக்காங்க. எல்லாரோட உதவியும் குருவோடைய காணிக்கை தான். அதனால் நம்ம எல்லோரும் குருவோடைய சேவையை சிறப்பாக செய்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில், வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம். இந்த ரோடுக்கு 2 பக்கமுமே நிறைய கார்டனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போது கட்டடத்தை கட்டிட்டோம், லாஸ்ட்டாக லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கோம், ரோடெல்லாம் அமைச்சிருக்கோம். இப்போ கார்டனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இயன்றவங்க பங்கெடுக்கலாம். சந்தோஷம். வாழ்க வாழ்வாங்க. மதிய உணவு தயார் நிலையில் உள்ளது. அனைவரும் உணவுண்டு நாம் விழாவின் முடித்து கொள்ளலாம். சந்தோஷம். உலக மக்களிடையே இருக்கின்ற சுயநல வெறியும் பகைமை உணர்வும் பூண்டோடு அழிந்து ஒழிந்து எரிந்து சாம்பல் ஆக வேண்டும் என்றும், மக்களெல்லாம் அன்பாக ஒற்றுமையாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே சந்தோஷப்படுத்திக் கொள்கின்றோம். சந்தோஷம் சந்தோஷம். குருவே சந்நிதானம் சாந்தியின் பிரசன்னம், சாந்தியின் பிரசன்னம் குருவே, சாந்தியின் பிரசன்னம், சாந்தியின் பிரசன்னம் குருவே, சாந்தியின் பிரசன்னம். சத்குரு சந்நிதானம் சாந்தியின் பிரசன்னம், சாந்தியின் பிரசன்னம், சாந்தியின் பிரசன்னம்.